ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்சுக்கு ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். நிறைய வெரைட்டியில் நம்ம தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ருசியில் இருக்கக்கூடிய தக்காளி சாதம் நம்ம கிச்சனில் நிறைய போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தக்காளி சாதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அந்த தக்காளி சாதத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, அடுத்து நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பு அரிசி கூடயே சேர்த்துடலாம். கிராம் கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வேக வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு கம்மியாக போட்டால் போதும், நிறைய பருப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றி வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம எப்பயுமே நார்மலாக சாப்பாடுக்கு எப்படி எடுப்போமோ அதே போல் இதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம் இல்லையா, அதில் 2 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவாக சேர்த்துக்கோங்க. சாதம் உதிரியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி கரெக்டாக அளவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ கிளறி விட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கணும், உதிரியாக. நம்ம பருப்பு போட்டதே தெரியல பார்த்தீங்களா. நம்மளோட தக்காளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த துவரம் பருப்பு கொஞ்சமாக நம்ம சாதத்தில் போட்டு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சுருக்கோம். சூப்பராக வெந்திருக்கு. சாதமும் நல்லா உதிரியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தாளித்து விட்டுக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 போல் வரமிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 5 போல் பூண்டு பல்லை இது போல் தட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளியை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து தேவையான உப்பு பழம் சேர்த்துச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை வதக்கி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சாதம், அதையே இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கிளறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கிளறிடலாம். சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு நம்ம செய்கிற சாதத்தில் கொஞ்சம் நீங்கள் பருப்பு போட்டுட்டு நீங்கள் சாதம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாகவே எல்லாருமே தக்காளி சாதம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அதே சமயம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் தக்காளி சாதம் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.